தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத நகைச்சுவை கலைஞன் சந்திரபாபு அவர்கள் சின்ன வயசுல இருந்தே நல்லா பாடுவாராம், நல்லா டீசென்டா ட்ரெஸ் பண்ணுவாராங்க. இதை பார்த்தவங்க எல்லாருமே அவருக்கு சினிமா ஆசையை தூண்டி விட்டுருக்காங்க. அதனால தன்னோட 16 வயசுல சென்னைக்கு வந்து சினிமா வாய்ப்புக்காக பல முயற்சி பண்ணியும் கிடைக்காம தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா 1947 ரிலீஸ் ஆன அமராவதி படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சி தமிழ் சினிமால அறிமுகமாகிறாரு. நடிக்க ஆரம்பிச்ச சில வருஷங்கள்லயே பெரிய நகைச்சுவை நடிகராகி எம்ஜிஆர், சிவாஜின்னு நட்சத்திரங்கள் படங்கள்ல நகைச்சுவை கேரக்டர்ல கலக்குனாருங்க. திரையில மக்களை வயிறு குலுங்க சிரிக்க வச்ச சந்திரபாபுவோட தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு கண்ணீர் கதை தாங்க. அவர் கல்யாணம் பண்ண ஷீலான்ற பொண்ணு ஏற்கனவே ஒருத்தரை விரும்பினது தெரிஞ்சு ரொம்பவும் மரியாதையா அவங்க விரும்பின நபரோட மகிழ்ச்சியா வாழுங்கன்னு அனுப்பி வச்சுட்டாரு. இந்த உண்மை சம்பவத்தை மையமா கொண்டுதான் அந்த 7 நாட்கள் படத்தை எடுத்தேன்னு கே பாக்யராஜ் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. நடிகை சாவித்ரி அவர்கள் ஒரு தடவை இந்தோனேஷியா போயிருந்த போது அந்த நாட்டு அதிபர் வற்புறுத்தலால மது அருந்தி பின்னால மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க. இவங்களுக்கு தினமும் மாலை நேரத்துல மதுவுக்கு கம்பெனி கொடுத்திருக்காரு சந்திரபாபு. அது மட்டும் இல்லாம முறையற்ற உறவு முறை இருக்குன்னு செய்திகள் வர 2 பேரோட சொந்த வாழ்க்கையும் திரை வாழ்க்கையும் சீரழிஞ்சு போனது நிதர்சனமான உண்மைதாங்க.